என்னைக்கோ ஒண்ணு நிகழ்ச்சி பார்த்து பதிவு பண்ணிருப்பேன். இப்ப ஞாபகமே இருக்காது. ஆளை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. எங்க இருந்து வந்துச்சு பதிவானது? அந்த மாதிரி இதெல்லாம் பதிவு பண்றதுதான் அது. அந்த பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாறாது. அப்ப இந்த பாடமும் வந்து பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்றது இப்ப நீ செய்து காலையில பயிற்சி பண்ண அது என்னது? இது பதிவு தான். அது அந்த பதிவு உங்களுக்கு கூட்டின்னு வரும். அந்த இன்னொரு குரு தேடி போயிடுறாங்க. அது வந்து சரியா வராங்க. சரி சாமி, இப்ப வந்து ஒரு குரு பாக்குறீங்க, இன்னொரு குருவை பார்த்து தேடி போறீங்கன்னா அதனோட லிங்க்ல நீங்க போக முடியாது தெரியுமா? இப்ப வந்து அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இப்ப இந்த வயசுல இந்த டைம்ல ஒரு குருவை பார்க்கணும்னு விதி இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் பாப்பீங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம நித்யானந்த சாமி எடுத்துக்கலாம். தூரமா என்னது போனோம். நம்ம நித்யானந்த சாமிக்கு வரைக்கும் அவரு செம ஃபேனு, எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான வேலையில வந்தாங்க. இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்க வந்து இங்க இருக்கிறவங்க அப்படியே மாதிரி வேற ஒரு குரூப்ல போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கணும், இவங்களாம் இப்படி மாறி போகணும் விதி இருக்கு. இதை வந்து தப்பு ரைட்லாம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம குருவே எடுத்துக்க, எனக்கு 2 குருன்னு சொன்னாரு. ஒரே குருவுல இருக்க வேண்டியதானே? இப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ இவருக்கு 2 குருவோ 3 குருவோ 4 குருவோ இல்ல 50 குருவோ இருக்குன்னு விதி இருந்தா அவங்களை அந்த நேரத்துக்கு சேர்த்தி வைக்கும். அப்புறம் பிச்சு வச்சிடும். கடைசியா நிக்கிறது ஒண்ணுதான் நிக்கும். கடைசியில் நிக்கிறது ஒண்ணுதான். ஆனா இவர் சொல்லுவாங்க ஒரெல்லாம் சுத்தி வந்தாலும் அதே இடத்துல வந்து நிப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியாது. இந்த இது சொன்ன நம்ம பட்டியலாருக்கு சொல்லுவார் ஐயா, இந்த ஊர்ல போனா இங்க முத்தி வரும்னு சொன்னா நேர போய் பண்ணிடுவான். ஆனா உலகம் பூரா தெரியும்னா ஊரெல்லாம் சுத்தின மாதிரி இது இந்த ஊருக்கு தான் தெரியும். இப்படியே சுத்தி ஆனா இது இங்கதானே இந்த போனன்னு வருவாங்களா, அதே மாதிரிதான். இந்த குரு தான் முதல்ல இந்த குரு தான் வந்தேன், ஊரெல்லாம் சுத்தி இந்த குரு திருப்பி வந்துட்டான்னு. அந்த மாதிரி நிறைய பேர் நடக்குது பத்தியா? எல்லாமே லிங்க் தான் சாமி. அந்த நேரங்காலம் வர வரைக்கும் எல்லாம் சுத்தி தான் ஆகணும். இது வந்து நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இல்லைங்க, அதை புரியாம போறாங்க. ஆமா.